ஹாய். கருப்பு உளுந்தை வந்து களியாக ஸ்வீட்டாக சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி காரசாரமாக சட்னி பண்ணி கொடுங்க. அட்டகாசமாக பசங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட் நல்லெண்ணெய் விட்டு 2 கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தொலியோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தை சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏன்னா வெள்ளை உளுந்து சவந்துச்சுன்னா கருப்பு உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ கை நிறைய கருவேப்பிலை எடுத்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்தும் கருவேப்பிலையும் சேரும்போது ஹெல்த்தி காம்போவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த வத்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரோமா வர அளவுக்கு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசி இது கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு கடைசியாக நல்லெண்ணெயில் ஒரு தூக்கலான தாளிப்பை போட்டுருங்க. அட்டகாசமான ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஆப்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.